ஒரு குருக்கு ரொம்ப அழகான ஒரு மக இருந்தாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் போட்டி போட்டாங்க. அவர் அந்த போட்டி போட்டவங்க கிட்ட, நான் 2 டாஸ்க் கொடுப்பேன், அதை சரியா செய்யறவங்களுக்கு தான் என் மகளை கொடுப்பேன்னு சொன்னாரு. அடுத்த நாள் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாரும் அந்த குரு வீட்டுக்கு வந்தாங்க. குரு அவங்கள பார்த்து, உங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கு உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட்டான பொருளை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அடுத்த நாள் ஒருத்தர் தேன் கொண்டு வந்தாரு, இன்னொருத்தர் கரும்பு கொண்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்வீட்டான பொருளை கொண்டு வந்தாங்க. அந்த லைன்ல கடைசியா குருவோட ஒரு 7 சிஷ்யனும் நின்றுட்டு இருந்தாரு. குரு அவரை பார்த்து, நீயுமான்னு ஆச்சரியமா கேட்டாரு. அந்த டிசைபிள் அவர்கிட்ட, நான் உங்க பொண்ணை ரொம்ப விரும்புறேன்னு சொன்னாரு. நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு குரு கேட்டப்போ, அந்த டிசைபிள் அவர் கொண்டு வந்த ஒரு சின்ன பாக்ஸை திறந்து காட்டினாரு. அதுக்குள்ள ஒரு ஆட்டோட நாக்கு இருந்துச்சு. அதை பார்த்த குரு கோவமா, என்ன இது, எதுக்காக இதை கொண்டு வந்திருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த டிசைபிள், நீங்க உலகத்திலேயே ஸ்வீட்டான பொருளை கொண்டு வர சொன்னீங்க, நாக்கை விட ஸ்வீட்டான பொருள் எது இருக்க முடியும்? மனுஷனோட நாக்கை கொண்டு வர முடியல, அதனால அதை ரெப்ரசன்ட் பண்ண இந்த ஆட்டோட நாக்கை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. இந்த நாக்கில் இருந்து தான் ரொம்ப ஸ்வீட்டான வேர்ட்ஸ் வருது. அதை சோகமா இருக்கிறவங்க கேட்டா சந்தோஷமா மாறிடுறாங்க, சிக்கா இருக்கிறவங்க கேட்டா ஹீல் ஆகுறாங்கன்னு சொன்னாரு. குரு அவரை பார்த்து, இந்த ரவுண்ட்ல நீ வின் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. உடனே அந்த டிசைபிள், அடுத்த சேலஞ்ச் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு குரு, உலகத்திலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வான்னு சொன்னாரு. அடுத்த நாள் ஒருத்தர் வேப்பங்காய கொண்டு வந்தாரு, இன்னொருத்தர் எட்டிக்காய கொண்டு வந்தாரு. கடைசியா அந்த டிசைபிள் வந்தாரு. அவர் கையில அதே பெட்டி. அதை திறந்து காட்டினாரு. அதே ஆட்டோட நாக்கு இருந்துச்சு. குரு அவரை பார்த்து, என்ன விளையாடுறியா, ஸ்வீட்டான பொருள் கேட்ட நாக்க கொண்டு வந்த, கசப்பான பொருளை கேட்டேன் அதுக்கும் அதே நாக்க கொண்டு வந்திருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கோபமா கேட்டாரு. அதுக்கு டிசைபிள், ஒருத்தரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற நாக்கை விட கசப்பான பொருள் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொன்னாரு. அந்த வேர்ட்ஸை கேட்டா சந்தோஷமா இருக்கிறவங்க கூட கஷ்டப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸா மாறுறாங்க, அதனால நாக்கு தான் உலகத்திலேயே கசப்பான பொருள்னு சொன்னாரு. டிசைபிளோட அறிவை பார்த்து குரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவர் பொண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. உங்க வார்த்தைகளை மாத்தினா உங்க உலகத்தையே மாற்ற முடியும்.